வணக்கம் சிவன் ஸ்டோரிஸ் 178. ஸோ நம்ம ஜலகண்டேஸ்வரர் அந்த பக்கம் வந்துட்டாரு சிவனோட நெருப்புல இருந்து. இங்கே நம்ம சிவனும் குணேசன் அவங்கெல்லாம் மாறு வேஷத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்திரனை ஆளையே காண, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சிவன் குடும்ப பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிற அந்த டைமில் ஜெயசூர்யா கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துருவோம். ஸோ இப்போ ஜெகபதி பாபு மேலே தான் என் ஃபுல் ஃபோக்கஸும் இருக்குது. ஜெகன் ஒழுங்காக பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பார்த்துடலாம். ஜலகுமார் இது ஒரு 16 minutes வீடியோ மாதிரி டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. நம்ம ஆதியோகி ஏற்கனவே குளிச்சு சுத்தபத்தமா இருக்கிற பார்வதி தேவிய மறுபடியும் குளிக்க சொல்லி காண்டேத்தினார். வேண்டா வெறுப்பா அதை ஏத்துக்கிட்டு பார்வதி தேவியும் மறுபடியும் குளிச்சுட்டு வர குருவோ கண்ணை மூடிக்கிட்டு அந்த அம்மாவை பார்க்க கூட மாட்டேன்னு கண்ணை மூடிக்கிட்டு மறுபடியும் குளிச்சுட்டு வர சொல்லி இன்னும் காண்டேத்துறாரு. தேவியோ குருவே நான் இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஆதியோகியோ நீ குளிக்கும் போது உடல்ல விழுகிற ஒவ்வொரு துளி நீரையும் நீ முழுசா உணர்ற வரைக்கும் நீ திரும்ப திரும்ப குளிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்ல, தேவியும் அமைதியா போயிட்டாங்க. ஆனா நம்ம குணேசனுக்கு எதுவுமே புரியல. மறுபடியும் அம்மாக்கெல்லாம் அது ஈஸி, குளிக்கிறதே அந்த ஒரு துளி தண்ணியில தான். அதெல்லாம் ஈஸியா ஒரு துளி தானே சார், நடந்தாச்சு குளிச்சாச்சு இப்ப அடுத்தது என்ன அப்படி போயிடுவேன். ஒரு துளியில குளிக்கிறவங்க கிட்ட போய் என்ன சார் பேச்சு வார்த்தை. தேவி குளிச்சுட்டு வந்தா ஆதியோகி திரும்ப குளிச்சுட்டு வான்னு அனுப்புறாரு. மறுபடியும் முதல்ல இருந்தாங்கிற மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கட் பண்ணி அந்த பக்கத்துல நம்ம ஜலந்தரனை காட்டுறாங்க. ஜலந்தரன் ஒரு மண் கலசத்துல பொற்காசுகளை எடுத்துட்டு அசுரர்கள் கண்ணுல படுற மாதிரி சில பொற்காசுகளை மண்ணுல போட்டுட்டு அந்த கலசத்தை ஒரு உயரமான கூரை மேல வைக்கிறான். ஏணில ஏறி இதை வைக்கும் போதே ஒரு அசுரன் கீழே விழுந்து கிடந்த அந்த காசை எல்லாம் எடுத்து பார்த்துட்டு எல்லார்கிட்ட இது பொற்காசா அப்படின்னு கேட்கிறான். மேல அந்த பொற்காசுகள் இருக்கக்கூடிய கலசத்தை வச்சதுக்கு அப்புறம் ஜலந்தரன் கீழே இறங்கி வந்து அந்த ஏணியை உடைச்சு போட்டுறாரு. அசுரர்கள் எல்லார்கிட்டையும் அந்த கலசம் நிறைய தங்க காசுகள் இருக்கு, அதை யாரு முதல்ல எடுக்கிறாங்களோ அதுல இருக்கிற அத்தனை தங்கங்களும் அவங்களுக்கே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சதுமே எல்லா அசுரர்களும் முந்தி அடிச்சுக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தரை இழுத்து தள்ளி விட்டு முன்னேற பாக்குறானுங்க. இதுல என்ன பிரச்சனைனா எல்லா பேரும் பக்கத்துல இருக்கவன வாரி வரதுனால ஒருத்தன் கூட முன்னேற முடியல. இந்த கூத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜலந்தரனுக்கு அன்னைக்கு ஒரு காட்சி பார்த்தாருல, ஒரு நண்டை இன்னொரு நண்டு புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும், 2 நண்டு நகராது, அந்த மேட்டர் தான் ஞாபகம் வருது. அந்த பக்கம் தேவி மறுபடியும் குளிச்சுட்டு தொடக்காம ஈரத்தோட ஆதியோகி முன்னாடி வந்தாலுமே திரும்பி கூட பார்க்காம பெண்ணே நில்லு போய் மறுபடியும் குளிச்சுட்டு வா அப்படின்னு ஆதியோகி அனுப்பிடுறாரு. தேவிக்கு ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் சோகம். குருஜி ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு அவங்களால கணிக்கவே முடியல, சொல்லவே முடியல. அப்படியே சோகத்தோட தெரிய அதே சமயம் இந்த பக்கம் நம்ம சிவன் அவரோட ஒரிஜினல் கெட்டப்புக்கு வந்து தேவியை மறுபடியும் சீன்றாப்ல. என்னம்மா கண்ணு, என்ன உன் குருஜி திரும்ப திரும்ப உன்னை குளிக்க சொல்லிக்கிட்டே இருக்கிறா, அதுவும் உடம்புல படுற ஒவ்வொரு துளி நீரையும் நீ உணர்றவாமே, இல்லைனா மறுபடியும் 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 குளிச்சுக்கிட்டே இருக்கணுமாமே, என்ன மாதிரி குரு இவரு, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, அது ஒரு போலி அப்படின்னு தெரியுது, அந்த ஆளு மெத்தட் எல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிறது தெரியுது அப்படிங்கிற மாதிரி சிவன் எடுத்து சொல்ல, தேவி கோமாயி என்னோட குரு கத்து கொடுக்குற அந்த மெத்தடை பத்தி நீங்க எதுவும் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, என் குரு மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, என் குரு என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ராஜாவும் ராணியும் அங்க வராங்க. ராஜா பிரபு இது என்ன மாதிரி லீலை, எங்களுக்கு ஒண்ணும் புரியலையேங்கிற மாதிரி விசாரிக்கிறார். சிவனோ இங்க ஒரு பெரிய லெசன் எடுக்கிறார். நாம பொதுவா சாதாரணமா செய்யற நிறைய காரியங்களை உதாசீனப்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதனால அந்த பலன் முழுமையாக நம்ம உடம்புக்கோ நமக்கோ வந்து சேர்றது இல்ல. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா சாப்பிடும் போது போன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு இருக்கிறோம் இல்லையா, அப்படி சாப்பிட்டு இருக்கும் போது நாக்குக்கு ருசி தெரியாது, உடம்புக்கு சேர வேண்டிய அந்த விட்டமின்ஸ் சரியா வந்து சேராது. என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையை உணர்ந்து செய்யணுங்கிறாரு நம்ம சிவன். குளிக்கும் போது கூட நாம முழு கான்சென்ட்ரேஷனோட குளிச்சா நம் உடம்பில் படக்கூடிய அந்த ஒவ்வொரு துளி நீரையும் நம்மளால உணர முடியும் அப்படிங்கிற, நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களோட மகத்துவம் கூட நமக்கு தெரியணும்னா ஆழ்ந்து உணர்ந்து அந்த வேலையை செய்யணுங்கிற. பார்வதி தேவி ஒவ்வொரு துளி நீரையும் உணர உணர தூய்மையா குளிச்சாங்கன்னா அவங்களோட எண்ணங்களும் தூய்மையடையும். அப்படி அவங்க எண்ணங்கள் தூய்மையடைந்தா குருவோட கருணையால உள்ள தூய்மையும் ரொம்ப முழுமையாக நடக்கும் அப்படின்னு விளக்கம் கொடுக்க சிவனோட மாமனாருக்கும் மாமியாருக்கும் அம்புட்டி சந்தோஷம். அப்புறமா நம்ம சிவன் நிறைய நான் சோதிச்சுட்டேன், இதுக்கப்புறம் என்னோட சீடன் அடுத்த நிலைக்கு தயாராவார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். தேவி அடுத்த நிலைக்கு தயாராகணுமா, இந்த நிலைக்கே நாக்கு தள்ளுது. இந்த பக்கம் பார்வதி தேவியோ ரொம்ப அமைதியா குளிக்க உட்காந்து ஒரு கோல தண்ணியை மோந்து அப்படியே மெதுவா அவங்க உடம்பு மேல ஊத்தி ஒவ்வொரு துளியையும் உணர அவங்களோட உடல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. அவங்க உடம்புல படக்கூடிய அந்த ஒவ்வொரு துளி நீரையும் அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. இப்போ பொறுமையா செய்றாங்க. குளிச்சு முடிச்ச அத்தனை துளிகளையும் அவங்க உணர்ந்து முடிச்சிட்டாங்க. என்ன குளிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, அப்படிதான் நேரமாயி போச்சு. ஆனா சிறப்பா குருஜி எதிர்பார்த்த மாதிரியே இப்போ குளிச்சு முடிச்சாச்சு. அவங்களும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அந்த பக்கம் நம்ம ஜலந்தரனை காட்ட அவன் அசுரர்கள் கிட்ட நீங்க எல்லாரும் எவ்வளவு சக்திசாலிகளாக இருந்தாலுமே ஒரு சாதாரண விஷயத்தை கூட உங்களால செய்ய முடியல பாருங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா பயபிள்ளைய இங்க ஒத்துமையே இல்லாம ஒருத்தனை பிடிச்சு காலவாரி விடுறாங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தன் உதவி செஞ்சு மேலே ஏறணும்னு யாருமே யோசிக்கல. ஏனி வேற அங்க இல்ல, எல்லாரும் ஒத்துமையா செயல்பட்டா
மேல இருக்கிற அந்த கலசத்தை எடுத்துக்க முடியும், கிடைக்கிற அந்த பரிசை பங்கு போட்டுக்க முடியும். ஆனா ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு இழுக்கிறா, அதனால எவனாலையும் மேல முன்னேற முடியல. இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லா பேரும் தோத்து போயிடுவீங்க. நான் கொடுத்த இந்த வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த தகுதி மகா அசுரனுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாரும் யார் அந்த மகா அசுரன், யார் அந்த மகாசூரன் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஜலந்தரன் ஒவ்வொருத்தரா கைகாட்டி இங்க இருக்கிற நீங்க எல்லா பேருமே மகாசூரங்க தான். ஆனா உங்களோட சக்தியை நீங்க ஒண்ணு சேர்க்காம எல்லா பேரும் போட்டி போட்டு சுயநலத்தோட யோசிக்கிறதுனால உங்க சக்திகள் அனைத்து வீணாகிறது. நீங்க மட்டும் ஒருத்தர் இன்னொருத்தருக்காக நின்னீங்கன்னா உங்களை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அப்படின்னு ஒற்றுமையோட சக்தியை பத்தி, ஒற்றுமையா இருந்தா கிடைக்கக்கூடிய அந்த பலனை பத்தி எடுத்து சொல்லி மோட்டிவேட் பண்றாரு. இப்ப அவங்க புரிஞ்சுக்கிறானுங்க, ஓ இதான் பஞ்சாயத்தா, நம்ம கிட்ட ஒத்துமை இல்ல, அதனாலதான் இம்புட்டு நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரா முன்ன வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி இல்லாத ஏணியை இவங்க உடம்பு மூலமாகவே உருவாக்கி அப்படியே மேல மேல ஏறி கடைசியில அந்த கலசத்தை எடுக்கிற அளவுக்கு இவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் பாக்குற நம்ம குருதேவருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பரவாயில்லையே, நம்ம சிஷ்யன் நம்மளால முடியாத அவன் ஜெஜி காமிக்கிறானே, அசுரர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒத்துமையை இதை விட ரொம்ப அருமையா யாராலையும் எடுத்து சொல்ல முடியாது, கத்து கொடுக்க முடியாது. அருமையா செஞ்சுட்டேன் அப்படின்னு அவருக்கு ரொம்ப பெருமிதம், சந்தோஷம். ஒரு வழியா அவங்க எல்லாம் ஒன்னா ஏணி மாதிரி அப்படியே டப்ப 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 டப்பன்னு மேல ஏறி அந்த கலசத்தை ஒரு வழியா எடுத்துட்டு கீழே வந்து பார்த்தா அந்த கலசத்துக்குள்ள ஒண்ணுமே இல்ல. உள்ள ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு அவன் சத்தமா சொல்ல ஜலந்தரம் ஆமா அதுல ஒண்ணுமே இல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை வாங்கி அந்த கலசத்தை வாங்கி இதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஆனா இதே ஒத்துமையோட நாம தேவர்களோட யுத்தம் செஞ்சு அவர்களை தோற்கடிச்சா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பானைகள் நமக்கு கிடைக்கும். அதுவும் தழும்ப தழும்ப தங்கத்தோட நமக்கு கிடைக்கும். எவ்வளவு சொத்துக்கள், எவ்வளவு தங்கங்கள் கிடைச்சாலும் சரி, யுத்தத்துல நமக்கு கிடைக்க போற அத்தனை தங்கங்களையும் உங்க எல்லாரும் கூட நான் பங்கு போட போறதாக ஜலந்தரன் சொல்றேன். நடக்க போற இந்த யுத்தத்துல யாரெல்லாம் என் கூட நிப்பீங்க அப்படின்னு கேட்க எல்லா பேரும் நாங்க ஒத்துமையா ஒன்னா ஒரே டீமா உங்களுக்கு கையோர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம அதையே செய்யறானுங்க. ஒவ்வொருத்தரும் ஓடி வந்து நம்மால் மேல கை வச்சு நாங்கெல்லாம் ஒரே டீம் ஒன்னா உருதாய் மக்களா வேலை செய்வோம், போராடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு அசுரனை தவிர மத்த எல்லா அசுரர்களுமே ஜலந்தர் பக்கம் நிக்கிறாங்க, சப்போர்ட் பண்றாங்க. ஜலந்தர் வாழ்க அப்படின்னு கோஷமும் போடுறாங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம குருவுக்கு அம்புட்டு பெருமையாக இருக்கிறது. இந்த பக்கம் நம்ம மகாதேவர் கணேசன் கிட்ட ஏதோ குசுகுசுக்கிறார். நடக்கிற இதெல்லாம் பார்த்து ஓ அம்மாவுக்கு இருக்கிற இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்து நீயும் கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். இந்த கஷ்டமான சூழ்நிலையில இதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாம நீ அம்மா அப்படின்னு பதறி போய் பாசத்தை வெளிப்படுத்தினேன்னா நம்மளோட முயற்சிகள் எல்லாமே வீணா போயிடும். ஆனா அப்படி நீ செய்யாம நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு காரண காரியம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்க பாத்தியா, உங்க அப்பாவுக்கு உறுதுணையா இருக்கிற பாத்தியா, ஒரு மகனா ஒன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறதா சொல்ல கணேசன் கண்கலங்கி அப்படியே சிவனை கட்டிப்பிடிச்சுக்கிறார். கணேசனோட கண்களை அந்த கண்ணீரை எல்லாத்தையும் சிவன் தொடச்சு விட்டு கணேசா இந்த மகத்துவமான காரியத்துல அடுத்த கட்டத்துக்கு நாம காசிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தேவி அந்த அறைக்குள்ள வந்துட கணேசனுக்கு அல்லு விட்டுருது. ஐயோ நம்மால ஒரிஜினல் கெட்டப்ல இருக்காப்லயே, கெட்டப் மாறலையே, அதுக்குள்ள வந்து நம்ம தேவி பாத்துட்டாங்களே அப்படின்னு கதறிக்கிட்டு திரும்பி பார்த்தா ஆல்ரெடி நம்ம சிவன் ஆதியோகி கெட்டப்புக்கு மாறியாச்சு அப்படின்னு இப்பதான் நம்ம கணேசனுக்கு நிம்மதி பெருமூச்சே வருது. தேவி அப்புறம் ஆதியோகியான நம்ம குரு கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவரும் மறுபடியும் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லாம இந்த தடவை நீ உன் உடம்பில் பட்ட ஒவ்வொரு துளி நீரையும் உறந்துதான் குளிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நீ சீக்கிரமாவே காசிக்கு போகணும் அப்படிங்கிற. குணேசனும் உன் கூட வருவான் அப்படின்னு சொன்னதும் தேவி குணேசனை பார்க்க நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம குணேசனும் சிரிக்கிறாப்ல. அப்புறம் நம்ம ஆதியோகி பார்வதி தேவி கிட்ட நீ காசிக்கு போக தயாராக, உனக்கு காசியில புது வகையான ஒரு அனுபவம் கிடைக்கும், உன்னோட தேடலுக்கான விடையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல உங்க உத்தரவுப்படியே குருவே அப்படின்னு வரங்கிட்டு போயிடுறாங்க தேவி. அவங்க போனதுக்கு அப்புறம் சிவனோ கணேசனுக்கு நெத்தியில முத்தம் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். நல்லபடியா போயிட்டு வாங்க காசிக்குன்னு. அவங்க போனதுக்கு அப்புறம் சிவன் மனசுக்குள்ளாகவே போ பார்வதி போ, காசியில உன்னோட முற்புறவியில உனக்கு தந்தையாக இருந்த தட்சன் இருக்கிறார், அவர் உன்னை பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறார். அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம அசுர குரு சுக்ராச்சாரியாரையும் ஜலந்தரையும் காட்டுறாங்க. குருவோ ஜலந்தர் கிட்ட ஜலந்தா நான் ஒரு அசுரனை பத்தி சொல்றேன், அவனோட படையை பத்தி சொல்றேன், அந்த அசுரனும் அவனோட படையும் நம்ம கூட இருந்தா தேவர்கள் அத்தனை பேரையும் ஒரு வழிபடிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அசுரனோட பேரை அவர் சொல்ல வரதுக்குள்ள ஜலந்தரனே நீங்க சொல்ல வர அந்த அசுரன் சொர்ணாசுரன் தானே அப்படின்னு கரெக்டா அந்த பேரை அவனோட படை நம்ம கூட இருந்தா தேவர்களை ஈஸியா வின் பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அதுக்காக ஒத்துக்கணுமே அப்படின்னு பேசுறதுக்குள்ள இல்ல ஆனா நீங்க எதிர்பார்க்காத இன்னொரு செயலை நான் செய்ய போறேன், நீங்க சொல்ற அந்த சொர்ணாசுரனை நான் படையெடுக்க போறேன், நான் அவனை அட்டாக் பண்ண போறேன், அவனை தோற்கடிச்சு அவனோட படையை என்னோட படையோட சேர்க்க போறதா ஜலந்தரன் சொல்ல அதை கேட்ட நம்ம அசுரகுரு சுக்ராச்சாரியாருக்கே ஷாக்கு. உங்ககிட்ட இருக்கிற இந்த சின்ன படையை வச்சு அப்பேற்பட்ட வீரனை உன்னால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு இவர் யோசிக்கிறார். இல்ல சொல்லிறாரு உன்னால எதுவும் பண்ண முடியாது தம்பி அவன் அப்படிங்கிறாரு. ஜலந்தரனோ நான் என்னோட படையை நம்பி போல, என்ன நம்பி போறேன், நிச்சயம் ஜெயிப்பேன் அப்படின்னு அசுரகர் கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் இந்த சண்டையில ஜெயிச்சிட்டு வந்ததும் என் அம்மாவை கொலை பண்ணவன் யாரு அப்படிங்கறத நீங்க எனக்கு அடையாளம் காட்டணும் அப்படின்னு சரி ஓகே சொல்லிடுறேன் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் நம்ம தேவியும் குணேசனும் காசிக்கு பயணப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. குணேசனும் தேவி கிட்ட உங்க முகத்தை நல்லா மறைங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க குருஜியோட கட்டளை நீங்க ராஜகுமாரியா இல்லாம ஒரு சாதாரண நகரத்து பெண்ணா வேஷம் போட்டுக்கிட்டு காசிக்கு போகணும், இதுதான் அவரோட கண்டிஷன் உத்தரவு, நீங்க ராஜகுமாரிங்கிறது தாட்களுக்கு தெரிய வேண்டாமே அப்படின்னு சொல்ல தேவியும் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை நல்லாவே ஞாபகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு மரத்தை பார்த்துட்டு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே அப்படிங்கிற மாதிரி
சொல்லி தேவி குணேசன் கிட்ட கேட்க அவரும் ஓகே சொல்லிட்டார். இந்த பக்கம் ஒரு அசுரர் கேங் வருது. அதுல ஒரு பையன் நம்ம பார்வதி தேவியை பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டா. அப்ப பக்கத்துல வர இன்னொரு அசுரன் டேய் ஏன்டா நின்னுட்ட அப்படின்னு விசாரிச்சா, டேய் நல்லா உத்துப்பாரு அது யாருன்னு தெரியுதா, அதான்டா மகாதேவரோட பொண்டாட்டி பார்வதி. இந்த அம்மாவுக்கு இப்போ பவர் இல்ல ஞாபகம் இல்ல அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் மட்டும் இப்ப இந்த அம்மாவை தூக்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்ல இன்னொரு அசுரனும் டேய் அவசரப்படாத, எதுக்கு உங்க அண்ணன் விதுர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே அப்படின்னு கூட இருக்கிறவன் சொல்றான். அதெல்லாம் அவங்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம், எனக்கு இந்த பார்வதி மட்டும் கிடைச்சிட்டா நான் அவனை விட சக்தி வாய்ந்தவனாக மாறிடுவேன், வாங்கடா நீங்க கூட பாத்துக்கலாம் அப்படின்னு இவன் சொல்ல, இது எதுவுமே தெரியாம இந்த பக்கம் பார்வதி தேவியும் குணேசனும் குணேசன் இங்க ஏதோ ஒரு பிளான் பண்றான். இவரோட பாசத்துக்கு ஒரு பிளான போடுறாரு. தேவி கிட்ட எவ்வளவு நேரம் ஆச்சு, நீங்க ஏன் இன்னும் என்ன மகனே அப்படின்னு கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி தேவி கிட்ட கேட்க, தேவியோ குணேசா நான் ஏன் உன்னை அப்படி மகனேன்னு கூப்பிடணும் அப்படின்னு கேட்க, குணேசன் சொல்றாப்ல இன்னம்மா நீ அடிக்கடி மறந்து போற, குருஜி என்ன சொன்னார், காசிக்கு நீங்க ரெண்டு பேரும் அம்மா மகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேஷத்துல போகணும்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா, அப்போ நீங்க அம்மா நான் மகன், மகனை மகனே தானே கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வாங்க வாங்க ஒரு அம்மா மகனா நம்ம நடிச்சு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க குணேசன். மகனை பார்த்து என்ன பார்த்து மகனே அப்படின்னு கூப்பிடுங்க பாப்போம் அப்படின்னு கேட்க, பார்வதி தேவியும் மகனே அப்படின்னு சொல்ல, நம்ம குணேசரும் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா ஒரு அம்மாவோட அந்த ஃபீலிங் இல்ல, இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், இது வெறும் நாடக நடிப்பு மாதிரியே இருக்கு அப்படிங்கிற. அப்புறம் தேவியும் சரின்னு மறுபடியும் கொஞ்சம் பாசத்தை வரவழைச்சுக்கிட்டு மகனே அப்படின்னு சொல்ல, இவரும் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, தேவி மறுபடியும் மகனே அப்படின்னு சொல்ல, இவனும் மறுபடியும் சொல்லுங்கம்மா அப்படின்னு அப்படியே பாச போராட்டத்துல பின்னி பிணையறாங்க. நம்ம குணேசன் கொஞ்ச நேரத்துல அப்படியே மெய்மறந்து பிளாஷ்பேக்ல அவங்க அம்மா பாசமா கூப்பிட்டதை நினைச்சு பார்க்க டப்புன்னு பிளாஷ்பேக் மறந்து சுயநினைவுக்கு வராரு குணேசன். குணேசா என் நடிப்பு எப்படி அப்படின்னு தேவி கேக்குறாங்க. குணேசனும் நல்லா பண்றீங்க, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. எல்லாத்தையும் நம்ம மகாதேவர் இங்க இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. குணேசன் இல்லாத நேரம் அந்த அசுர உத்பல் அவனோட கேங்கோட பார்வதி தேவிய அப்படியே சுட்டு போட்டானுங்க. தேவி அப்படியே பயந்து போய் நிக்க நம்ம மகாதேவர் கோவமா இதை பார்க்க அப்படியே கட் பண்ணி இந்த பக்கத்துல வைகுண்டத்தை காட்டுறாங்க. அங்க நம்ம நாரதர் விஷ்ணு கிட்ட பார்வதி தேவியை காப்பாத்த நாம ஏதாவது பண்ணியே ஆகணும், அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. மகாதேவரோ தேவரிஷி நீங்க பார்வதி தேவியை சரியா புரிஞ்சுக்கல, அவங்க சிவனோட சரிபாதி அப்படிங்கறத நீங்க மறந்துடாதீங்க, சந்தேகமே வேணாம் சிவன் பார்வதி தேவிக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டார் அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் நம்ம இந்திரன் ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா நம்ம நாரதரோ தேவராஜா என்னையா இந்த சூழலை பார்த்து உண்மையிலேயே நீ தேவியை பார்த்து கவலைப்படுறியா, மத்தவங்க கவலைக்காக நீ யோசிக்கிறியா, ஆச்சரியமா இருக்கேன், உன் கேரக்டர் அது இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்திரனோ நாராயணரை வணங்கிட்டு மகாதேவருக்கு நம்ம உதவி தேவை பிரபு அப்படின்னு அடுத்து பிட்ட போடுறேன். அவன் பஞ்சாயத்துக்கு தான் வந்திருக்கான், என்ன பிட்ட போறான்னு பாருங்க. ஒரு பக்கம் நம்ம மகாதேவர் ஒரு புருஷனா சோகத்துல இந்த பக்கம் நிக்கிறார், ஆனா அதே சமயம் அவரோட ஒரு பகுதியான இந்த ஜலந்தர் பைய அசுரர்கள் பக்கம் நிக்கிறார். அவனால பிற்காலத்துல உலகத்துக்கு வரப்போகுது. இந்த ரெண்டு பஞ்சாயத்துக்குமே மூல காரணம் மகாதேவர் தான். என்னோட கேள்வி என்னன்னா, நடக்கிற இந்த ரெண்டு பஞ்சாயத்துக்கும் காரணம் மகாதேவர், இந்த ரெண்டு பிரச்சனைக்குமே சேர்ந்தாப்புல ஒரு சொல்யூஷனை ஏன் வர எது இந்த ஜம்பலிங்கம் பிரச்சனை காரணம் அவரு ஏய் ஜம்பலிங்க உருவாக காரணமே நீதான்டா, நான் கூட உதவி செய்ய வந்திருக்கான் விசாரிக்க வந்திருக்கான்னு பார்த்தா இவருக்கு ஜம்பகுமாரை பார்த்து பயம், நடிக்காத அப்படியே நடிப்பிய, உனக்கு ஜானகி யாமனால தாண்டா கொடுக்க கூடாது, சேர்ந்தாப்புல ரெண்டு பிரச்சனையும் ஏன் அவரை சால்வ் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சதும் நம்ம நாரதர் இந்திரன் கிட்ட, என்னையா புதுசா ஏதோ பேசுற, உனக்கு என்ன இப்ப பிரச்சனை, என்ன மேட்டர், இப்போ ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை இருக்கு, இன்னொரு பக்கம் நீ சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கிற, இந்த ரெண்டு பிரச்சனைல எது பெரிய பிரச்சனை, எதை முத சால்வ் பண்ணணும், நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஒரே நேரத்துல ரெண்டு பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியாது, அட் அ டைம்ல ஒரு பிரச்சனை தான் சால்வ் பண்ண முடியும், எது பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டா இந்திரன் சொல்றான், பார்வதி தேவியோட பிரச்சனை அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் சொல்ல முடியாது, ஆனா இந்த பக்கம் நம்ம ஜலந்தரனோட எல்லா அசுரர்களும் இப்போ கைகோர்த்துட்டாங்க, ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க, இதுதான் நமக்கு தேவர்களுக்கு அதனால ஜலந்தர் பஞ்சாயத்து தான் பெரிய பஞ்சாயத்து, அதை நாம முத சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற. பிரபு நீங்க தான் அந்த ஜலந்தரை தடுக்கணும் அப்படின்னு, அப்போ இந்திரா நீ அந்த ஜலந்தர் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்கத்தான் உதவி கேட்டு வந்தியா அப்படின்னு பாயிண்ட புடிச்சு கேக்குறாப்ல. நாரதரும் இதால பத்தி நமக்கு தெரியாது, இவன் எப்பவுமே இப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சிரிக்க, இந்திர உடனே பம்மிக்கிட்டே இதுல என்ன பத்தி என்ன இருக்கு பிரபு, நான் உண்டு நான் வேலை உண்டு இருக்கேங்கிற மாதிரி இந்திரன் விட்ட போட, அப்போ ஜலந்தர் அம்மாவோட மரணம் அப்படின்னு கரெக்டா பாயிண்ட புடிச்சு கேக்குறாரு நம்ம நாரதர். மரணமா? ஆம் மரணம் தான், ஆனா அது ஒரு ஆக்சிடென்ட், அது ஒரு விபத்து, அதை போய் நீங்க இப்ப குத்தி காட்ட வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறாரு இந்திரன். அன்னைக்கு என்னோட நோக்கம் ஜலந்தர கொல்றதுதான், ஆனா அவங்க வந்து குறுக்கால விழுந்து அதை விபத்தாக்கிட்டாங்க, விபத்துல அவங்க இறந்து போயிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும், நான் பண்ணது எல்லாம் உலக நன்மைக்காகத்தான் பண்ணேன். உலக அப்ப தூங்கிட்டு இருக்கிற மூணு தரகாரனை கொன்னீங்க, உனக்கு பிரம்மஹஸ்தி தோஷம்னு சொன்னாங்களே, அது அதுவும் ஆக்சிடென்ட், நான் கத்தி எடுத்து காத்து வீசிக்கின சாமி அவன் குறுக்கால தலையை கொண்டு விட்டான்னு வரும் போல இருக்கு.
நன்மைக்காக, தேவர்களோட நன்மைக்காக அன்னைக்கு சுக்கிராச்சாரியரோட அம்மாவை எப்படி நாம கொன்னது கரெக்டோ அதே மாதிரி அப்படின்னு பேச வர லட்சுமி தேவி பக்கத்துல இருந்தவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். இந்திரா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. மறந்துடாத, நீ உன் சுயநலத்துக்காக கொலையப்பட்டு விட்டு நாராயண லீலையோட அந்த கொலை லிஸ்டையும் சேர்த்து வச்சு பேசுறியா? என்னால இதை ஒரு காலமும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சத்தம். என் புருஷன் நாராயணர் அசுர குரு சுக்கிராச்சாரியரோட அம்மாவை அன்னைக்கு கொன்னது தர்மத்தை காப்பாத்துறதுக்காக. நாசத்தை ஏற்படுத்தின அந்த அம்மாவை இவர் சாகடிச்சது தர்மத்துக்காக, உலகத்துக்காக. காலத்தின் கட்டாயமா அவங்க செஞ்சாங்க. ஆனா நீ உன் கொழுப்புக்கு கொலை பண்ணிவிட்டு அதையும் இதையும் கம்பேர் பண்ணி எல்லாம் ஒண்ணுன்னு பேசுறியா? நீ இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்து நிக்கிறிய ஜலந்தர் பஞ்சாயத்து, அதுக்கு மூல காரணமே மகாதேவர் கிடையாது, நீதான். நீ உன்னோட அப்ப இவன் கொழுப்புக்கு கொலை பண்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் தண்டனை கொடுக்காம வச்சிருக்கீங்க? இப்ப ஒட்டுமொத்தமா அங்க வாங்குவேன் ஜலேந்திரன். நம்ம கொலையெல்லாம் இல்ல, சும்மா ஏதாவது தெரியாம பண்ணா உடனே வந்து தண்டனை கொடுக்குறீங்கல்ல, அடுத்த நிமிஷமே தண்டனை கிடைக்குது. இவனுக்கு மட்டும் அகங்காரத்தினால திரிசூலனை கொன்னு பிரம்மஹத்தி தோஷத்துக்கு ஆளான. ஒன்ன கொல்றதுக்காகத்தான் நெத்திக்க நெருப்ப அவர் ஏவி விட்டார். ஆனா அப்படி இப்படின்னு மகாதேவரோட கால்ல விழுந்து மன்னிப்பு வாங்கிட்டீங்க. விட்ட நெருப்ப என்ன பண்ண முடியும்? ஓ உசுரை காப்பாத்துறதுக்காக அந்த நெருப்பை அவர் கொண்டு போய் தண்ணியில விட்டாரு. அது இப்ப ஜலந்தரா வந்து நிக்கிறான். நீ சேட்டை செய்யாம இருந்திருந்தா அன்னைக்கு அவர் நெத்திக்கண்ணு திறக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. சோ நடக்கிற இந்த பெரிய பிரச்சனைக்கு நீதாண்டா காரணம். இத பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கிறியா? நீ ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம லட்சுமி தேவியை கோவப்பட்டு சொல்ல அப்படியே ஆடி போயிட்டான் நம்ம இந்திரன். அங்க இருந்து ஓடியும் போயிட்டான். நம்ம நாராயணரோ லட்சுமி தேவியை பார்த்து கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி பார்க்க நம்ம பிரம்மதேவரோ இப்ப வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா ஜலந்தர் ஒரு கால் எல்லை மீறி போகும்போது நாம கண்டிப்பா மகாதேவர் கிட்ட இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போகணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க நாராயணரோ அந்த நேரம் வரும்போது கண்டிப்பா சிவன் கிட்ட அதை பத்தி பேச. இந்த நாய் எல்லாம் மீறிக்கிட்டே இருக்கான் டெய்லி, அவன் ஒண்ணும் பண்ணாதீங்க. ஜலந்தர் எப்பயோ எல்லாம் மீற போறதுக்கு இப்ப டிஸ்கஷன். ஏப்பா பிரம்மஹத்தி தோஷம் பண்றாங்களே, இப்ப என்ன கொடுத்தீங்க? உங்க பக்கத்துல வர வந்துட்டு போயிருக்கேன். பிரம்மஹத்தி தோஷம்னு என்ன, வரும்போது 3 தலையை வச்சுக்கிட்டு அப்படி முறைக்கிறதா? ஜஸ்மின் குமார் சீக்கிரம் வந்து இவனை வச்சுக்குங்க, எனக்கெல்லாம் வெறி ஆயிரும். அதான் பாப்போம் அந்த ஜாஜாவில் எத்தனை பேர் வருதுன்னு நம்மளும் பார்ப்போம். அது வர காத்திருப்போங்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜலந்தரன் சொர்ணாசுரனை அட்டாக் பண்றதுக்காக அவனோட ஒட்டுமொத்த படையோட போறத காட்டுறாங்க. ஜலந்தரன் சொர்ணாசுரனோட அந்த ஊர்வலத்தை மறைச்சு நிக்கிறான். தன்னோட படையை அவன் மட்டும் சொர்ணாசுரனை நோக்கி போறான். எதுக்கு? சொர்ணாசுரனோட படையில ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க, எக்கு தப்பா இருக்கானுங்க. ஆனா ஒத்தால நம்ம ஆள வர பார்த்தே அவங்களுக்கு பயம். எப்படி இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல தனியாளா வரான்ட்டு வந்தவனும், எனக்கு நீங்க யாரும் எதிரி கிடையாது, நம்ம எல்லா பேருக்கும் தேவர்கள் தான் எதிரி, அவங்கள ஒரு வழிபண்றதுக்காக தான் நான் வந்துட்டு இருக்கேன், என் மேல நம்பிக்கை வைக்கிறவங்க வழிவிடுங்கன்னு சொல்ல இவரை பார்த்தாலே நிறைய பேர் வழிவிட்டு ஒதுங்கிடுறாங்க. இவங்கிட்ட இருக்கிற அந்த தேஜஸை பார்த்து எல்லா பேரும் அப்படியே ஒதுங்குறாங்க. எத்தனை பேரை அனுப்பிச்சு விட்டாலும் எல்லா பேரும் இவனை எதுவும் பண்ணாம அப்படியே விலகி நிக்கிறானுங்க. ஏன்னா எதிர்த்து நின்றா அவங்களுக்கு மரணம் நிச்சயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். கடைசியில பார்த்தா நம்மால அங்க அந்த சூரனோட சண்டை போடுற மாதிரி நிலைமை. ஓங்கி அந்த அடிக்க வர ரொம்ப அசால்ட்டா அந்த பேல அடிச்சு போட்டு ஒரு செகண்ட்ல சோழியை முடிச்சு விட்டுற. சாகடிக்கல, உசுரோட பிடிச்சிடறாரு. அவனை ஒத்துக்கிறேன், நீ பெரிய பலசாலி தான், நான் ஒத்துக்கிறேன், எனக்கும் தேவர்கள் எதிரி தான், எதிரிக்கு எதிரி நண்பர்கள் மாதிரி நான் உனக்கு நண்பனாகிறேங்கிற மாதிரி அவன் பேச இவரும் சரி வந்த வேலை முடிஞ்சு போச்சுட்டு வாங்க ஒத்துமையா ஒன்னா தேவர்கள் மீது யுத்தம் செய்யலாம் அப்படின்னு கூப்பிட எல்லா பேரும் உங்க பேர் என்ன சார் அப்படின்னு கேட்க ஜலந்தரன் சொன்னதும் ஜலந்தரர் வாழ்க வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வைகுண்டத்துல இருந்து எல்லாரும் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே சமயம் அங்க கட் பண்ணி இந்த பக்கத்துல அந்த உத்பலோட கேங்கு பார்வதி தேவியை சுத்தி நின்றானுங்க இல்லையா, அவங்க தேவி கிட்ட வழக்கமான வில்லனுங்க பேசுற மாதிரியே உன்னை யாரும் காப்பாத்த இப்ப வரமாட்டாங்க, நான் இப்ப உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், ஆனா ஒழுங்கா நீ என் கூட வந்துரு அப்படின்னு கூப்பிடுறேன். தேவி வருவாங்களா? வரமாட்டாங்க. வரல நான் தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல நெருங்கி வர திடீர்னு எல்லாரும் மேலேயும் இடி விழுகுது. பார்த்தா அங்க புகையை போட்டு நம்ம மகாதேவர் பார்வதி தேவி முன்ன அப்படியே பாதுகாப்பா நின்னு அவங்க கையை பிடிச்சு பின்னால நிறுத்த பார்வதி தேவிக்கு சிவனோட அந்த ஸ்பரிசம் பட்டதுமே லைட்டா அந்த பழைய ஞாபகங்கள் வந்து போகுது. மகாதேவர் முறைக்கிறத பார்த்தே பாதி பேர் ஓடி போயிட்டானுங்க. ஆனா இன்னும் சில பேர் வாங்குறதுக்காகவே வாண்டடா நின்னுகிட்டு இருக்கானுங்க. பார்வதி தேவிக்கு கொஞ்சம் தெளிவானதும் சிவன் ஒளி அனுப்பி எல்லா பேரையும் ஓட வச்சுட்டு வெட்ட வந்த அந்த உட்பல்ல மட்டும் அப்படியே ஃப்ரோஸ் பண்ணி உரைய வைக்கிறார். நம்ம கணேசன் இதை பார்த்துக்கிட்டு ஷாக் ஆயிட்டாப்ல. பலத்தோட வந்தவன் அப்படியே அந்த ஃபைட்டை பார்த்துட்டு உறைஞ்சு போய் நம்ம கணேசன் நிக்கிறான். வந்த அந்த உட்பல்ல சிவன் அப்படியே தூக்கி அடிக்கிறார் பாருங்க, எங்கேயோ பறந்து போய் விழுகிறான். ஒரு வழியா தேவிக்கு வந்த அந்த ஆபத்துல இருந்து மகாதேவர் அவரை காப்பாத்திட்டார். குணேசன் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்பாடா சிவன் மேல இப்பயாவது தேவிக்கு லைட்டா ஒரு கரிசனை வருமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இவன் பார்க்கறான். அந்த பக்கம் தேவியும் சிவனும் ஒருத்தர் அப்படியே பாத்துக்கிறாங்க. அந்த பார்வையோட இன்னைக்கான இந்த எபிசோட் முடியுது. மீதி கதையை அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். காத்து அதான் அந்த ஜெகன்குமாரன் வந்ததுல இருந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. எனக்கு என்னன்னா அவர் சீக்கிரம் வந்து இவரை போட்டு கொடுக்கணும், உங்க அம்மாவை கொண்டது இவர் தான் அப்படிங்கிற மாதிரி அவரை போட்டு கொடுக்கணும். அதுதான் எனக்கு ஆல் ஷை. நைஸ், நல்லா இருக்கு. நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.